வந்தாங்களோ அதை விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமேல் மூச்சை தெளிஞ்ச உடனே அல்லாஹ் சீக்கிரமாக இந்த மூச்சை தெளிய வைத்து உடனே ஒரு வசனத்தை இறக்கலாம். என்ன வசனம்? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கப்லிஹி ருசுலு அஃபைன் மாத்தா அவ் குத்தில இன்கலபத்தும் அலா அகாபிக்கும். அல்லாஹ் தஆலா கேக்குறான், முகமது இருக்கிறாரே அவர் தூதரை தவிர வேறு இல்லை. அல்லாஹ் சொல்றான், என்னது நீங்க ஓடுறீங்களா? அப்ப அந்த வசனத்தை இறக்கி இது சத்தம் போட்டு சஹாபாக்கள் சில உரத்த குரல் உடையவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வசனத்தை கேட்டவொடனே மக்கள்லாம் திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் வைக்கிற மெசேஜ் என்ன? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது என்பவர் ரசூல் தான், அல்லாஹ் கிடையாது. முகம்மது இருக்கிறாங்களே அவங்க என்னுடைய தூதரை தவிர வேறு இல்லை. அவையும் மாத்த இந்த முகமது இறந்து விட்டால், அவர் குத்தில அல்ல கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்தும் அலா அகாபிக்கும் வந்த வழியை திரும்பி போயிருவீங்களா? அவங்க தான் வந்தீங்களா? எனக்கா வரலையா? என்னுடைய சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டு நீங்க வரலையா? என்னுடைய நரகத்துக்கு பயந்து இதுக்கு வரலையா? இந்த கொள்கையை உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லணுங்கிறது நீங்க வரவே இல்லையா? இவர் இருந்தா நான் இருப்பேன், இவர் இல்லாட்டி போயிருவேன் வந்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், எனக்கு போட்டியா ரசூலுல்லாஹ் நான் நிப்பாட்டியலாப்பான்னு கேட்கிறான். நான் அனுப்பின தூதர் அவரு, அவர் வந்து எனக்கு கூட ஆக்கி எனக்கு மேல கொண்டே ஆக்கி அவர் வந்தா தான் நான் போர் செய்வேன், அவர் இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன்டா. இது என்ன? அல்லாஹ் கோபம் வந்து என்ன செய்யுது? இந்த நேரத்திலையும் இதை பார்க்க மாட்டேங்கிறான். எதை பார்க்கல? நம்ம ஹபீப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தர்மப்படுறாங்களா, துன்பப்படுறாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறான். எதை பார்க்கறான்? நம்ம பவர் வேலை செய்யுது, நம்ம பவருக்கு கேள்விக்குறி எழுப்பப்படுது. நம்மளா ரசூல்லா வாங்குற கொஸ்டின் உண்டாக்கிட்டு ரசூல்லா இருந்தா தான் நான் இருப்பேன், அல்லாஹ்லாம் ரெண்டாவது, சொர்க்கம்லாம் ரெண்டாவது, நரகத்தை பத்தி பயப்படலாம் ரெண்டாவது, மறுமைலாம் ரெண்டாவது என்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அங்க உருவாக்கப்படுகிறது. ஓடுனாதான் அர்த்தம். ஓடுறது என்ன அர்த்தம்? நீங்க எதுக்கு வந்தீங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு அந்தஸ்து வாங்கி கொடுத்து ஜனாதிபதி ஆகிறதுக்கு வந்தீங்க எல்லாரும் போருக்கு? எதுக்கு வந்தீங்க? இந்த ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டணும், அல்லாஹ் ஒருத்தரை மட்டும் வணங்கக்கூடிய கூட்டத்தை உருவாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாலும் அவர்களுக்கு பின்னாடி இந்த கொள்கையை நிலைநாட்டணும்ல நீ வந்திருக்கனே. அப்ப கொள்கைக்கு வந்தவர்களாக இருந்தால் கொள்கையை நிலைநாட்டுவதற்கு நின்று தாக்கு பிடிக்கணுமே தவிர அதனுடைய தளபதியோ தலைவரோ ஓடி போன பிறகு, இறந்து போன பிறகு, அவங்க வந்து மூர்ச்சையான பிறகு, மயங்கி விழுந்த பிறகு நாங்களும் ஓடி போயிருவோம்னா எப்படி இது? அல்லாஹ் கேட்கிறான். இதான் அந்த வசனத்தை அந்த இடத்துல அருள்கிறான். போன சஹாபாக்கெல்லாம் திரும்பி வர்றாங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது வந்து தூதரை தவிர வேறு இல்லை. அவையும் மாத்தா குத்தில அவர் கொல்லப்பட்டு விட்டாலோ இறந்து விட்டாலோ இன்கலபத்தும் அலா அகாபிக்கும் அந்த வழியே போயிருவீங்களா? அதை கேட்டு எல்லாம் செய்யறான். போன போய்க்கிறாங்க. என் கழிவாள அசிபேகி அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு நீ போகத்தான் செய்வியா? கொலை எதுவும் செய்யா? அடே அல்லாவுக்கு எனக்கு நஷ்டம் இல்லை, போறத போய்க்கிறான். எனக்காக வர்றாண்டா வா, நான் இவங்களுக்காக தான் வருவேன் அவங்களுக்காக தான் வருவேங்கிறியா? போய்கிட்டே இரு. கொலைங்க நுரல்லாக செய்யா, அவன் அல்லாஹ்வாகிய எனக்கு ஒரு கடுகளவும் துன்பம் தர முடியாது. இவன் போறதுனால எனக்கு நஷ்டமும் கிடையாது. யாரு போனாலும் யார் வந்தாலும் எனக்கு லாப நஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் அங்கேயும் கடுமையா கூப்பிட்டு என்ன செய்யறான்? கூப்பிட்டு உங்களை கெஞ்சிலாம் கூப்பிடல, வந்தா உனக்கு நல்லது வா, போய்கிட்டே இரு. இதை ஏத்துக்கிட்டு வந்தா வரணும். எதை ஏத்துக்கிட்டு? அல்லாஹ் தான் எஜமான், அல்லாஹ்வுக்கு தான் வந்தேன், நாங்க சொர்க்கத்துக்கு தான் வந்தேன், மறுமையில வெற்றி பெறுவதற்கு தான் வந்தேன். யாருக்கு வரல? ஒரு நபருக்கு பலன் சேர்க்கறதுக்கு நாங்க வரல, ஒரு நபரை ஜனாதிபதி ஆக்குறதுக்கு நாங்க வரல. நபர் தான் தூதர், அல்லாஹ்வுடைய அதுக்கு வரலன்னு சொல்லி நம்பணுமா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறானே இல்லையா? இதே வசனத்தை வச்சு தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஜமாக மௌத்தா போவாங்கல, அப்போ அந்த மக்களை வந்து இந்த வசனத்தை ஓதித்தானே அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செய்வாங்க? மக்களுக்கு நம்ப வைப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாயிடுறாங்க. மூத்தான பிறகு இப்ப நம்மள உள்ளவங்க இப்ப நினைக்கிறாங்கல்ல, என்ன நினைக்கிறாங்க? அவுலியாக்கள் எப்படி மூத்தா போவாங்க? சும்மா கொண்டு மறைஞ்சு இருக்கிறாங்க, மறைந்து விட்டாருன்னு நம்ம சொல்றோம். அவ்வளோ சொல்லிக்கிட்டு அவ்வளோ ஆகிறோம். நீங்க மறைஞ்சு விட்டாருன்னு சொல்ற மூத்தான்னு சொல்ல வேண்டியதானே? இவ்வளோ மறைஞ்சு விட்டாருன்னு பேரை வச்சுக்கிட்டு நாம் மறைத்து விட்டார் என்று தானே சொல்கிறோம். என்ன விளக்குகிறது? நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிருக்காரே தவிர அவர் இன்னும் சாவலாம் கதை விடுறாங்க. அவன் கொண்டே மனுக்குள்ள உடனே புதைச்சியா மறைஞ்சிருக்கிறாங்க கொண்டு போய். அப்ப நல்லா தெரியுது மௌத்தாயிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? இப்பவும் மகான் மௌத்தாவல, மகான் உயிரோடு இருக்கிறாங்க, மூணு தூரம் வந்து உட்காருவாங்க, அந்த இடத்துல உட்காருவாங்க, இந்த இடத்துல உட்காருவாங்கன்னு தானே கதை கட்டிட்டு இருக்கிறாங்க. கதவை தட்டுவாங்க, 3ஆம் நாள் வந்து வாசப்படியை தட்டுவாங்க, நல்லடியார்கள், இப்படி எல்லாம் கதை விடுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தான உடனே இவங்க நினைக்கிற மாதிரி சஹாபாக்கள் நினைச்சாங்க. ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்க? அது ரசூலுல்லாஹ் மூத்தா போவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மூத்தா போவாங்க? மூத்தா போக மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாரு. எப்படி நினைச்சாரு? ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு வருவாங்க, வந்து இவங்க எல்லாம் ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. யார? இந்த மௌத்தாயிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்களே அவங்க கையை காலை எடுக்காம விட மாட்டாங்க. பார்த்துட்டு இருக்கீங்களே
தூங்கத்தான் செய்யறாங்க, இப்ப எந்திரிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களே பேசுகிறார்கள். சஹாபாக்கள் அதிகமான பேர் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? ரசூல் எப்படி மௌத்தா போவாரு? 3-4 கருத்து பேசுறாங்க. என்ன போகுது? மௌத்தா ஆயிட்டாங்க நிஜம்தான், ஆனா எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு 2 மௌத்து நினைக்கிறாங்க. இப்போ ஒரு மௌத்தா ஆயிட்டாங்க, திருப்பி ஒரு மௌத்து ஆகணும்ல எல்லாரும், அந்த கணக்குக்காக மௌத்தாகி விட்டார்கள். மறுபடியும் எந்திரிச்சு கியாமத் நாள் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சாரா என்ன செய்யறாங்க? மௌத்தா போனாலும் எந்திரிச்சு உட்காருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? மௌத்தே ஆவல, சும்மா தூங்குறாங்க, சும்மா போய் நிலையில இருக்கிறாங்க, ஒரு மாதிரியான நிலை, ஒரு தடுப்பு நிலையில இருக்கிறாங்க, எந்திரிப்பாங்க. இந்த மாதிரியான கருத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது இவங்க வர்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப ஊர்ல இல்ல, மௌத்தா போகும்போது அவங்களுடைய ஊர் ஊருக்கு வெளியே, வீடு ஊருக்கு வெளியே இருந்தது, மதீனாவுக்கு வெளியே. கேள்விப்பட்டு வேகமா என்னஞ்சாங்க, வாகனத்துல வந்தாங்க, வேகமா இறங்கினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு வைத்திருக்கிற இடத்துக்கு போனாங்க, நெத்தியில முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு மக்களுக்கு எல்லாம் கேட்கிற மாதிரி சொன்னார்கள், திமுத்த ஹய்யம் வ மையித்தா, நீங்க ஹயாத்தா இருக்கும் போது வாசமா இருக்கிறீங்க, மையித்தா இருக்கும் போது மையித்துன்ற மெசேஜ் வைக்கிறாங்க. அப்படி எப்படி வைக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில முத்தமிட்டு விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் எப்படி சொல்ல வர்றாங்க? உசுரோட இருக்கும் போது வாசமா தான் இருந்தீங்க, செத்து போனா மனுஷன் நாரி போயிருவான்ல, ஜனாசா நார்மலுங்க, அதுக்கான சென்டாத்தெல்லாம் போடுறோம், நீங்க மூத்தா போய் வாசமா தான் இருக்கிறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில முத்தமிட்டவர் சொல்லுகிறாரு, அது கிட்ட போய் பார்த்துட்டு மூக்க வச்சு பார்த்துட்டு என்ன செய்யறாரு? நாத்தம்னா அப்படி நான் கிட்ட வச்சா கூட நாராது, அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்ய அந்த உடலை பாதுகாத்து வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு வெளியே சொன்னாங்க, திபுத்த ஹய்யம், ரசூலுல்லாஹ் பார்க்கிற மாதிரி மக்களுக்கு சொல்றாங்க, திபுத்த ஹய்யம் வ மையித்தா, உயிரோட இருக்கும் போதும் வாசமா இருக்கிறீங்க, மையித்தா இருக்கும் போதும் வாசமா இருக்கிறீங்க. அப்புறம் மக்கள் நோக்கி வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜஅலல்லாஹு லக்கல் மௌத்தத்தைனி, 2 மௌத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அவங்களை நோக்கி பேசுறாங்க, ஒரு மௌத்து தான் எல்லாருக்கும், உங்களுக்கு மட்டும் 2 மௌத்து கிடையாது, அதை நீங்க அடைந்து விட்டீர்கள். எல்லாருக்கும் ஏற்படுத்தின மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் ஒரு மௌத்து தான், அந்த மௌத்தை இப்போது நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க? இதை வாட்சி காட்டுறாங்க. ஏப்பா ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்கிறீங்களே, அன்னைக்கு ஒரு நாள் அல்லாஹ் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உஹது போர்ல என்ன சொன்னா ஞாபகம் இருக்குதா? அவர் மௌத்தாயிட்டா ஓடி போயிடலான்னு கேட்டானே, மௌத்தா போவாங்கன்னு அதுல வழங்கலையா உனக்கு? இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உமா முஹம்மது இல்லா ரசூல் கது கலத்து மின் கப்லிஹி ருசுலு, இதெல்லாம் ஓதி காட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், முஹம்மது நீனும் மரணிக்க கூடியவர், அவர்களும் மரணிக்க கூடியவர்களே. குர்ஆன்ல இருக்கிறதெல்லாம் இருக்கிற குர்ஆன் தெரியும் அந்த மக்களுக்கு. அந்த கவலையில ரசூலுல்லாஹ் மேல உள்ள முகபத்துல அவர் இறந்து போனதை தாங்க முடியாம, நிதானம் இல்லாம, சிந்திக்க தெரியாம மூத்தா போல சொல்லிவிட்டாங்க. அபூபக்கர் ரொம்ப நிதானமா, அபூபக்கர் மட்டும் அந்த வேலையை அல்லாஹ் காப்பாத்தன செய்யாம இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசல் உருவம் வச்சு வணங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தில் பின்னாடி கொண்டு போயிருப்பாங்க. அல்லாஹ் அந்த தௌஹீத், இந்த ஏகத்துவ கொள்கையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா என்ன செய்யறான்? அவ்வளவு போல்டான் என்று விளக்குறாரு. விளக்கிட்டு சொன்னார், மன்கான யாபுது முஹம்மதன், தெரிஞ்சுக்க, ஒழுங்கா தெரிஞ்சுக்க, முகம்மது வணங்குறியாப்ப அவர் மௌத்தா போக மாட்டார் நினைச்சீங்கன்னா அவர் கடவுளா? அல்லாவா? அல்லாஹ் மௌத்தா போக மாட்டான். ஒரு ஆளை மௌத்தா போக மாட்டார் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அவங்களை அல்லாஹ் வாக்குறீங்கன்னு அர்த்தம். அவர் கேட்கிறார், மன்கான யாபுது முஹம்மதன், முகம்மதை யாராவது வணங்க நினைச்சீங்கன்னா விளங்கிக்கிறங்க, இன்ன முஹம்மதன் கத்மாத், முகம்மது நிச்சயமாக இறந்து விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் வார்த்தையை கூட பயன்படுத்தாம பேரை சொல்லி முகம்மதுன்னு அப்படி சொல்றாங்க. அந்த நேரத்தில் அப்படித்தான் சொல்லணுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க? யாராவது முகம்மதை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்துகொள், முகமது மௌத்தா போய்விட்டாங்க. உமன்கான யாபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிஞ்சுக்க, போகுவ ஹய்யுல் லா யமூத், அவன் தான் சாவாமல உயிரோட இருக்கிறவன். சாவாம உயிரோட இருக்கிறவன் வேணும்னா அங்க போ, மூத்தா போன ஆளை வணங்குறான் இங்க போன்னு சொல்லி என்ன செய்யறாங்க மக்களுக்கு? ஆஹா, நம்ம இந்த மாதிரி நினைக்கிறதே அவங்களை கடவுளாக்குறது ஆயிருமே, பெரிய தப்புல பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் இருந்த வாள் கீழே விழுவுது. எல்லா மக்களும் அப்படியே அபூபக்கரை விட்டுட்டு உமரை விட்டுட்டு அபூபக்கர் பக்கம் வந்துடுறாங்க. மக்கள்லாம் ஒரு கருத்து, அதனால அடக்கம் பண்ற கூட லேட் ஆச்சுன்னு வைங்களேன். அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் பொழுது கூட இந்த வசனத்தை சொல்லிதான் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த மக்கள் நினைச்சாங்க சரியான பாதை கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு இதை சொல்றோம் என்று கேட்டால், அதிகாரம் அவன்கிட்ட தான். அவனை விட்டுட்டு வேற பக்கம் போறது, ஆளுக்காக இருக்கிறது, மனுஷனுக்காக இருக்கிறது, அதுவெல்லாம் இஸ்லாத்தில் இணையில இடமே கிடையாது. எல்லா அதிகாரமும் அல்லாஹ்விட்ட மட்டும்தான் இருக்கிறது. இந்த மகானுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அது அடுத்தடுத்த பாருங்கள்ல